அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். வாழ்க்கையில் நம்பிக்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் எந்த ஒரு காரியத்தையும் நாம் சாதித்து விடலாம். இறைவனை பார்க்க வேண்டும் என்றால் நம் நம்பிக்கையும் நம் விடாமுயற்சியும் இறைவன் கண்கூடாக நம் கண்ணுக்கு காட்சி அளிப்பார் என்பது உண்மை. இது ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நம்ம பார்த்துருப்போம். ஏதோ ஒரு தருணத்தில் ஒரு 8 வயது சிறுவன் கடைவீதியில் உள்ள கடைக்காரரிடம் ₹1 நாணயத்தை காட்டி, உங்கள் கடையில் இறைவன் இருந்தால் ₹1 கிடைப்பாரா என்று கேட்டான். சிறுவனின் கையில் இருந்த நாணயத்தை தட்டிவிட்ட கடைக்காரர் சிறுவனை அங்கிருந்து துரத்தி விட்டார். சிறுவனும் அந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு கடையாக சென்று ₹1 இறைவன் வேண்டுமென்று கேட்டுள்ளான். பல கடைக்காரர்கள் அவனை விரட்டிவிட்டாலும் மனம் தளராத சிறுவன் அங்கிருந்த ஒரு பெரிய கடைக்கு சென்று கடை உரிமையாளரிடம், உங்கள் கடையில் இறைவன் இருந்தால் ₹1 வேண்டுமென்று கேட்டுள்ளான். அதற்கு அந்த கடைக்காரர் மிகுந்த கோபமுற்று அவனை இழுத்து கொண்டு போய் வெளியே தள்ளிவிட்டார். அந்த சின்ன பையன் அந்த ரோட்டில் ஒரு சொகுசு கார் ஒன்று வருது. அந்த கார் முன்னாடி போய் விழுந்துடுறான். உடனே அந்த கார் நிறுத்தப்பட்டது. நல்ல வேளை அடி ஏதும் அவனுக்கு படவில்லை. அந்த காரில் இருந்து இறங்கிய ஒரு பெரியவர் அந்த சிறுவனை பார்த்து, என்னப்பா ஆச்சு என்று கேட்டார். அந்த சிறுவன் நடந்ததை கூறிய பின்னர் அவரிடமும் தன்னுடைய ₹1 நாணயத்தை காட்டி, உங்களிடம் இறைவன் இருந்தால் இந்த ₹1 வைத்து கொண்டு எனக்கு கொடுக்க முடியுமா என்று கேட்டான். அதற்கு அந்த பெரியவர், ₹1 இறைவனை வாங்கிவிட்டு அந்த இறைவனை வைத்து நீ என்னப்பா செய்ய போகிறாய் என்று கேட்டுள்ளார். அதற்கு அந்த சிறுவன், எனக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான். சாப்பாடு ஊட்டுவது முதல் தாலாட்டு பாடி என்னை தூங்க வைப்பது வரை எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே. ஆனால் இப்போது எங்கள் அம்மா உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவர்கள் உன் தாயை அந்த இறைவன்தான் காப்பாற்றுவார் என்று கூறிவிட்டார். அதனால்தான் என்னிடம் உள்ள ₹1 இறைவன் கிடைப்பாரா என்று தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். அதற்கு அந்த பெரியவர், உனக்கு ₹1 இறைவனைத்தான் தானே வேணும், நான் தருகிறேன் என்று கூறி ஒரு கடிதம் எழுதி அதை ஒரு கவரில் போட்டு கொடுத்து, இதை கொண்டு போய் உன் தாய் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனையில் குறிப்பிட்ட ஒரு மருத்துவரோட பெயரை சொல்லி அவரிடம் கொண்டு போய் கொடு என்று அனுப்பி வைத்தார். சிறுவனும் அவ்வாறே நேராக மருத்துவமனைக்கு சென்று அந்த மருத்துவரை கண்டு அந்த உரையை கொடுத்தான். அந்த கவரை பிரித்து பார்த்த மருத்துவர், மருத்துவமனையின் நிறுவனர் தன் கைப்பட எழுதிய அந்த கடிதத்தை கண்டு அதிர்ந்து போய் உடனே அந்த தாய்க்கு தீவிர உயர்தர சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்து அந்த சிறுவனின் தாயை காப்பாற்றினார்கள். முக்கிய மருத்துவர்கள் புடைசூழ மருத்துவமனையின் நிறுவனர், அதாவது அந்த பெரியவர், உயிர் பிழைத்த அந்த தாயை காண வந்தார்கள். அவர்களை பார்த்த தாய் மருத்துவ செலவை பற்றி நினைத்து என்னாகுமோ என்ற அச்சத்தில் உறைந்து இருந்தாள். அந்த பெரியவர் அந்த ஏழை தாயிடம், கவலைப்படாதீர்கள், உங்கள் சிகிச்சைக்கான அனைத்து தொகையையும் உங்கள் மகன் செலுத்திவிட்டான் என்று சொல்லவும், அதை கேட்ட அந்த அம்மா ரொம்ப அதிர்ந்து போய் தன் அருகே தூங்கி கொண்டிருந்த தன் மகனை பார்த்தாள். மேலும் தொடர்ந்த பெரியவர், செலவு போக மீதி தொகையை உங்கள் மகனை படிக்க வைப்பதன் மூலம் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்றார். தாய் மிகவும் பயந்து போய் அந்த பெரியவரிடம் காரணத்தை கேட்டபோது, உங்கள் மகனின் அந்த கடவுள் மீதான நம்பிக்கை மற்றும் கடவுளை பெற்றே தீருவேன் என்ற விடாமுயற்சி, இவைதான் இந்த சேவைக்கு காரணமே என்று கூறினார். மனதில் நம்பிக்கையும் மற்றும் விடாமுயற்சியும் இருந்தால் ₹1 கூட இறைவன் கிடைப்பார். ஏன், அந்த ₹1 கையில் இல்லாமல் இருந்தாலுமே இறைவன் கிடைப்பான், நாம் அவர் மேல் வைத்துள்ள நம்பிக்கையை பொறுத்து என்று கூறி, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த நிகழ்வு, இது போன்ற நிகழ்வுகள் கண்டிப்பாக நடந்தே இருக்கும். இதை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். ஏனென்றால் இறைவனை நாம் வலுவாக பிடிக்க வேண்டும், நம்பிக்கையோடு பிடிக்க வேண்டும், விடாமுயற்சியோடு பிடிக்க வேண்டும், தொடர்ந்து பிடிக்க வேண்டும் என்பதின் காரணத்தின் அடிப்படையில்தான் என்று கூறி, இறைவன் நம் அனைவருக்கும்
நல்ல வாழ்க்கையையும் நல்ல அமைதியையும் ஆனந்தத்தையும் தருவார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.